வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் மாணவர்களுக்கு அழுத்தம் இல்லாத கற்றல் சூழலை உருவாக்கப்படும். பிரதமர் ஹரணி அமரசூரிய நம்பிக்கை. நாட்டுக்காக சிறந்த சேவையாற்றியவர்கள் என்பதால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவிப்பு. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை இதுவரை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து அனுப்ப முயன்றால் மக்கள் அவருக்காக 100 வீடுகளை கொடுத்து வரவேற்க தயார் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விருப்பமான பாடங்களை தேர்ந்தெடுத்து எதிர்கால வாழ்க்கை துறைகளை தாங்களே தேர்வு செய்யும் வகையில் வழிகாட்ட முறைமை அமைவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ இளைஞர் சங்க மண்டபத்தில் சனிக்கிழமை நடைபெற்றிருந்த வடக்கு மாகாண கல்வியலாளர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுடனான சந்திப்பில் உரையாற்றிய போது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். பாரம்பரியமான கல்வி முறைக்கு மாற்றாக மாணவர் கல்வி மற்றும் தொழில் துறைகளில் உயர்கல்வியை தொடரக்கூடிய வகையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சிலர் பரப்பி வரும் வரலாறு, சமயம், அழகியல் ஆகிய பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற தவறான தகவலுக்கு பதிலளித்த அவர், இவை எந்த வகையிலும் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்படவில்லை என்றும் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் மாணவர்களுக்கு அழுத்தம் இல்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விருப்பமான பாடங்களை தேர்ந்தெடுத்து எதிர்கால வாழ்க்கை துறைகளை தாங்களே தேர்வு செய்யும் வகையில் வழிகாட்ட முறைமை அமைகின்றது. மேலும் தொழில் கல்வியை பாடசாலை கல்வியில் இணைக்கப்பட்டுள்ளதோடு மாணவர்களுக்கு கல்வி அல்லது தொழில் ஆகிய இரு துறைகளிலும் தங்களுக்கு ஏற்ப வாய்ப்பு தேர்வு செய்ய முடியும். தற்போதைய கல்வி சீர்திருத்தம் இறுதி வடிவம் அல்ல எனவும் பாடம் சார்ந்த வல்லுநர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் பார்வைகளை கருத்தில் கொண்டு தேவையானவை சேர்க்கப்படும், தேவையற்றவை நீக்கப்படும் என்றும் படிப்படியாக இந்த மாற்றம் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் பங்கேற்றிருந்தனர். எதிர்காலத்திற்கு ஏற்ப முழுமையான குடிமகன்களை உருவாக்க கல்வி முறைமை சர்வதேச வேலை சந்தையை நோக்கி செல்கின்றது. கல்வி, வேலைவாய்ப்பு, மனிதவளம் ஆகியவை நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இலவச கல்வியை பாதுகாப்பது அவசியம். அதே நேரம் வேலைவாய்ப்பினை உறுதி செய்யவும் மாற்று கல்வி வாய்ப்புகளும் தேவை. பரீட்சை அடிப்படையிலான கல்வி முறைமை மாற வேண்டும். மனப்பாடம் குறைய கலை, அழகியல் உள்ள பாடங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும். கல்வி என்பது ஒரு மனித உரிமை. பழைய கல்வி முறை வேலையின்மையை உருவாக்குகிறது. அதனால் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். ஜனாதிபதிக்கு தேவையான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவருக்கு பொழுதுபோக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவித்திருந்தார். இன்று எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஒரு ஜனாதிபதி தனது கடமைகளை செய்யும் போது மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார். அதனால் அவர் எப்போதும் அழுத்தத்தில் மட்டுமே செயல்படக்கூடாது. பொழுதுபோக்கும் விடயங்கள் அவசியம் என்று குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்களும் இந்த நாட்டுக்காக சிறந்த சேவை ஆற்றியவர்கள் என்பதாலேயே அது நியாயமானது. எனினும் அவர்களுக்கு பாதுகாப்பு தவிர அதிகமான சலுகைகள், பணியாளர்கள், அலுவலகங்கள் போன்ற ஆடம்பரங்களை வழங்குவது தேவையற்றது என்றும் மரிக்கார் சுட்டிக்காட்டினார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை இதுவரை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அவர்கள் தாமதமாக சமர்ப்பிக்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கான அறிவிப்புகளுக்கு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் இதுவரை அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக தங்கள் நிறுவன தலைவர்களுக்கு சமர்ப்பித்து நிர்வாக அபராதத்தை குறைக்க வேண்டும் என்றும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் ஜூன் 30ஆம் தேதி கழித்து சமர்ப்பிக்கப்படும் அறிவிப்புகளை நிறுவன தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்க மறுத்தால் இது குறித்து தகவல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரு வருடத்திற்கும் மேலாக தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் கனரக வாகனங்களில் சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் இப்போது இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான அனுமதி பத்திரத்தை நேரடியாக பெறலாம் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களின் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் விசா காலத்தை கொண்டு வெறும் 5 நிமிடங்களில் செல்லுபடியாகும் இலங்கை சாரதி அனுமதி பத்திரத்தை பெற முடியும் எனவும் இதற்கான புதிய கிளை அலுவலகம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க, விமான போக்குவரத்து சேவைகள் லிமிடெட் தலைவர் ஹர்ஷ அபேவிக்ரம,
இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணைய தலைவர் சுனில் ஜெயரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர் மேலும் தெரிவித்த போது, சுற்றுலா பயணிகள் இந்த சேவைகளுக்காக தங்கள் விண்ணப்பங்களை மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்கலாம். அத்துடன் இந்த புதிய திட்டம் அனுமதி பத்திரம் பெறும் நேரத்தினை குறைக்கின்றது. எதிர்வரும் மாதங்களில் போக்குவரத்து பிரிவு போலீசாருக்கான கையடக்க தொலைபேசிகள் வழங்கப்படும். மேலும் QR குறியீட்டின் மூலம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் திட்டமும் நடைமுறைக்கு வரும். முன்னதாக இந்த அனுமதிகளை பெற சுற்றுலா பயணிகள் வெரகர மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு நேரில் சென்று வேண்டியிருந்ததோடு அதற்காக அவர்கள் தங்கள் பயணத்திலிருந்து சில நாட்களை ஒதுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறிய போது, கிருஷாந்தி குமாரசுவாமி உட்பட பல நூற்றுக்கணக்கானவர்கள் சித்திரவதைகளுக்கு அடிப்படையில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 1998 ஆண்டு இவர் இதை சாட்சியமாக கூறியதோடு தற்போது 5 அல்லது 6 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 250 முதல் 300 பேருக்கு மேல் இதுபோன்ற கொலைகள் நிகழ்ந்துள்ளன. சிலர் கைது செய்யப்பட்டாலும் கொலை செய்யப்பட்டவர்களின் மேலதிகாரிகள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சரியான விசாரணைகள் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். லான்ஸ் கோப்ரல் சோமரத்னம் ராஜபக்சவின் மனைவி எழுதிய கடிதம் அன்றாட அரசியல் நிகழ்வுகளின் பரவலாக உள்ளது. அவர் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும், குற்றவாளிகளை வெளியிட்டு வெளிச்சம் பெற வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சிறையில் உள்ள லான்ஸ் கோப்ரலுக்கு உடனடியாக உயர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது அனுருகுமாரவுக்கு கடுமையான பரீட்சை எனவும் சர்வதேச அழுத்தங்களுக்கு அரசும் ஐநா அமைப்பும் சரியான பதில் தர வேண்டும் என்றும் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகையை ரத்து செய்யும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தமது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த சொத்துக்கள் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டவை அல்ல என்றும் சட்டப்படியாக பயன்படுத்தப்பட்டவை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எடுத்த சில முடிவுகள் அவர்களது பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் ஆபத்தாக மாறக்கூடும் என்பதையும், தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எடுக்கும் இந்த தீர்மானங்கள் அவருக்கு எதிர்காலத்தில் தடையாக அமையக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ச எச்சரித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கட்சி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கருத்து தெரிவித்த போது, மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து அனுப்ப முயன்றால் மக்கள் அவருக்காக 100 வீடுகளை கொடுத்து வரவேற்பதற்கு தயாராக உள்ளார்கள். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவருக்கென்று அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதி மாளிகைகளை கட்ட தயார் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று மேலும் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் அமர்வின் கீழ் 14வது நாளாக நேற்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்த போது இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இதற்கு முன் கண்டறியப்பட்ட 3 எண்புக்கூடுகளும் இன்றைய அகழ்வின் போது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது வரை மொத்தமாக 130 எண்புக்கூட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றில் 120 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வு பணிகள் மதியம் வரை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அருகில் உள்ள பகுதிகளில் மேலும் புதைகுழிகள் இருக்குமா என்பதை கண்டறிவதற்காக ஸ்கேன் செயல்முறை இன்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளை செவ்வாய்க்கிழமை அன்று இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன.